பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, வரக்கூடிய 17ஆம் தேதி செப்டம்பர் 17 பௌர்ணமி. ஸோ இந்த பௌர்ணமிக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் ஏஞ்சல் மெசேஜ் தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பௌர்ணமிக்கு நம்மளை சுத்தி இருக்கிற நல்ல ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் நம்மளுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம இப்போ வந்து ஏஞ்சல் கார்ட்ல வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு பைல் சொல்யூஷன் காட்டுறேன். எல்லோ கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் 1, பர்பிள் கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் 2, பிங்க் கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல எந்த கிறிஸ்டல் நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு, இல்ல உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ஏஞ்சல் இருக்காங்கன்னா அவங்க நேம சொல்லி நினைச்சிட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் வந்து நீங்க பாருங்க. பார்த்துட்டு மூன் லைட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ, ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்னா, ஸோ நீங்க அட்லீஸ்ட் இந்த பௌர்ணமிக்காவது ஒரு ஆன்மீக ரீதியான ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அந்த பௌர்ணமிய ஸ்பிரிச்சுவலா வந்து ஸ்பிரிச்சுவல் டேவா வந்து உங்க லைஃப்ல வந்து கொண்டு போங்க. ஸோ எல்லா விதமான இந்த மொபைல் கேட்ஜெட், ஸோ இந்த ஆன்லைன் சோசியல் மீடியா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு குறைச்சிக்கிட்டு நீங்க வந்து இயற்கையோடையும் ஏஞ்சல்ஸோடையும், உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல் யாராவது இருக்காங்களா அவங்களோடய கனெக்ட் பண்ற மாதிரி மெடிடேஷனோ, இயற்கையோடையோ, இல்ல வந்து யூனிவர்ஸோடையோ, ஸோ இல்ல வேற ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போகிறது, ஆன்மீக ரீதியான பயணங்கள் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகிறது, இந்த மாதிரி ஆன்மீக ரீதியா உங்களை நீங்க இன்வால்வ் பண்ணிக்கணும் இந்த பௌர்ணமிக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ இதனால உங்களுக்கு உங்க மேல மிகப்பெரிய உங்களுக்கே உங்க மேல மிகப்பெரிய ஒரு மரியாதை ஏற்படும். ஒரு கௌரவமான ஒரு நிலைய உணர்வீங்க. ஸோ அந்த ப்ரைடு ஏற்படும். உங்களுடைய டெஸ்டினி என்ன, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த டெஸ்டினி என்ன அப்படின்றதும் தெரிய வரும். அண்ட் உங்களுக்கு ஒரு கான்சியஸான ஒரு மனநிலைமை உருவாகும். அண்ட் யார் மேலெல்லாம் உங்களுக்கு கோபதாபங்கள் இருக்கோ, ஸோ அவங்க மீதெல்லாம் நீங்க வந்து ஒரு மன்னிக்கிற மனப்பக்குவத்தை உங்களுக்குள்ள வளர்த்துப்பீங்க. ஸோ அப்படி நீங்க ஃபர்கிவ் பண்ணும் போது, மன்னிக்கும் போது நிச்சயமா உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி வந்து அதிகமாகும், டெவலப் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கு இந்த பௌர்ணமியை நீங்க இந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது. ஃபர்கிவ்னஸ் நிறைய வருது. ஸோ நீங்க மன்னிச்சிருங்க. நிறைய நபர்களை சரி, நிறைய சுச்சுவேஷனை சரி மன்னிச்சிருங்க. மன்னிச்சு அமைதிப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ரீசன்ட் டைம்ல உங்களை காயப்படுத்தினவங்க யாராவது மன்னிப்பு கேட்டு வந்தாலோ, சேர வந்தாலோ அவங்கள தயவு செஞ்சு ரீகன்சிலேஷன் பண்ணிக்கோங்க, ரீகனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவங்கள ஏத்துக்கோங்க, மன்னிச்சு ஏத்துக்கோங்க. நிச்சயமா இதனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆன்மீக ரீதியான வளர்ச்சி ஏற்படும். அதுக்கான காரணங்களும் கண்டிப்பா இருக்கு. சோ நீங்க இந்த பௌர்ணமிக்கு இந்த மாதிரியான காரியங்களை மேற்கொள்ளணும் அப்படின்றதுதான் உங்களுக்கான பௌர்ணமிக்கான மெசேஜ். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மூன் லைட் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன பௌர்ணமிக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கு ஏஞ்சல் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ, இல்ல உங்களுடைய வேலையிலயோ, தொழிலையோ, இல்ல ஃபேமிலி லைஃப்லயோ, பர்சனல் லைஃப்லயோ, இல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயோ, சரிங்களா,
இந்த இந்த விஷயங்கள்ல எதுல நீங்க சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபண்டன்ஸ் கிடைக்கணும், மிகப்பெரிய ஒரு வளம் கிடைக்கணும், எனக்கு அந்த விஷயம் முழுமையா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, சோ கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனா அதுக்கான ஒரு ஒரு பிராக்டிஸ் நீங்க பண்ணணும். ஸோ த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு பிராக்டிஸ், சரிங்களா? ஸோ யூனிவர்ஸ்க்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் ரொம்ப கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ நம்ம என்ன வந்து விருப்பப்படுறோமோ, ஸோ அந்த விருப்பத்துக்கு அதை நிறைவேறதுக்கு சில யூனிவர்சல் லா இருக்கு. ஸோ அந்த லாஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். யூனிவர்ஸுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம எந்த மாதிரியான ஒரு விஷ், டிசையர், விருப்பங்கள், ஆசைகள், அச்சீவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருந்தாலும் அது நிறைவேறும். ஆனா அதுல நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும், அந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கணும். சோ அதுல வந்து ஒரு ப்ராசஸ் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன், சரிங்களா? நீங்க என்ன விரும்புறீங்களோ, என்ன உங்க லைஃப்ல நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, அது அதனுடைய மனிதனா நீங்க வந்து மாறணும், சரிங்களா? சோ இப்போ நான் வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, சோ அந்த கோடீஸ்வரன் ஆகக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க, ஆல்ரெடி அப்படி இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, சோ அவங்களுக்கான தகுதி என்ன, அண்ட் உங்களுக்குள்ள நீங்க நம்பணும், எனக்கு அந்த தகுதி இருக்கு, நான் எதன் மூலியமா ஆக போறேன் அப்படின்றத நம்பி அதை நீங்க வெளிப்படுத்துனீங்கன்னா, சோ கண்டிப்பா அதுதான் நீங்க உங்களுடைய ஆசைகளுக்கான ஒரு நபரா நீங்க மாத்திக்கிட்டீங்க, நீங்க மாறிட்டீங்கன்னா, நீங்க வாழ்றீங்கன்னா, அது வந்து இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணும். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், சரிங்களா? அதை அட்ராக்ட் பண்ணும், அந்த சக்சஸ வந்து அது ஈர்க்கும். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட லைஃப்ல. இது வந்து பணத்துக்காகன்னு இல்ல. நிறைய பேர், சில பேர் பணத்துக்காக பாப்பீங்க, சில பேர் வந்து தொழிலுக்காக பாப்பீங்க. தொழில நான் மிகப்பெரிய ஒரு நம்பர் 1 என்டர்பிரினரா இருக்கணும், நம்பர் 1 ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நம்பர் 1 பொசிஷனுக்குலாம் ஆசைப்படுறீங்கன்னா கூட தாராளமா நீங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், சரிங்களா? சோ இது வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆனவங்க, அதனால நீங்க இந்த காரியத்தை பண்ணுங்க, இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுடைய அச்சீவ்மெண்ட் நடக்கும், சக்சஸ் ஆவீங்க அப்படின்றதுதான் யூனிவர்ஸ் சைட்ல இருந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு மெசேஜ் அந்த பௌர்ணமி கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி இந்த பௌர்ணமிக்கு இந்த ப்ராசஸ், அட்லீஸ்ட் பௌர்ணமிக்காவது இந்த ப்ராசஸ் முழுமையா முழு மனதோட வந்து பண்ணுங்க. அந்த ஒரு நாள் நீங்க என்னவா மாற நினைக்கிறீங்களோ, எது உங்க லைஃப்ல நடக்கணும், சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அது நடந்து சக்சஸ் ஆயிட்டா நீங்க எப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு பிஹேவியரை வந்து பௌர்ணமி வரைக்கும் அந்த நாள் ஃபுல்லா பண்ணுங்களேன். ஸோ கண்டிப்பா அதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு உருவாகும். ஸோ அதுதான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மூன் லைட் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ, ஸோ உங்களுக்கான பௌர்ணமி மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஏஞ்சல் மெசேஜ். ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னா, உங்களுடைய லைஃப வந்து நீங்க கலர்ஃபுல்லா வாழ ஆரம்பிக்கணும், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலோட, அதுவும் வந்து சோல்ஸோட ஒரு நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. நல்ல ஸ்பிரிட்ஸ், நல்ல சோல்ஸ், குட் ஏஞ்சல்ஸ், இவங்களோட ஒரு நல்ல கனெக்டிவிட்டி உங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு என்லைட்மெண்ட் உங்களுக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு ஞானம் புதைஞ்சிருக்கு. ஸோ நீங்க கலர்ஃபுல்லா லைஃப் வாழும் போது, ஹாப்பியா வாழும் போது, ஒரு டார்க் ரூம்லயே இருந்துகிட்டு, இல்ல ஒரு மாதிரி டார்க்னஸ் மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு, நெகட்டிவிட்டியை பத்தி யோசிச்சுட்டு, என்ன கலர் காம்பினேஷன் பிடிக்கும்னா கூட எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி, பட் அது நீங்க கிடையாது, சரிங்களா? உங்களுக்குள்ள ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சோல், ஆன்மா இருக்கு. ஒரு ஒரு ரெயின்போ மாதிரியான ஒரு அந்த காம்பினேஷன் இருக்கு உங்களுக்குள்ள. ஸோ ஒரு என்லைட்மெண்ட், அந்த ஞானம் உள்ள புதைஞ்சிருக்கு. அது நீங்க
இந்த கலர்ஃபுல்லான லைஃபை வாழும் போதும் அது நீங்க ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்றதுல கூட அந்த கலர்ஃபுல்லா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஸோ அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எல்லாமே சேஞ்சஸை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அது உங்களோட மனமாற்றத்தையும் வந்து கண்டிப்பா கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த என்லைட்மெண்ட் வெளியே வர்றதுக்கு நீங்க நல்ல குட் சோல்ஸோட, குட் ஸ்பிரிட்ஸோட, ஏஞ்சல்ஸோட, இல்ல நல்ல தெய்வங்களே சாஃப்டான தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஒரு கனெக்ஷனை வந்து நீங்க ஏற்படுத்திக்கணும். ஸோ நீங்க வேற என்னதான் பிஸி ஷெடியூல்ல இருந்தாலும் வேற என்ன ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே பட் இப்படி ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்து டிவைனுக்கு டைம் கொடுத்தீங்க, அந்த நல்ல ஒரு சோலோட கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஞான ஒளி வெளியே வந்து வர ஆரம்பிக்கும். அண்ட் நீங்க அதுக்கு இன்னொரு முக்கியமான ப்ராசஸ் பண்ணணும். இது வரைக்கும் உங்க லைஃப்ல என்னெல்லாம் நன்மைகள் நடந்ததோ, என்னெல்லாம் நல்ல காரியங்கள், நல்ல மனிதர்கள் கிடைச்சிருக்காங்களோ அதுக்கு முதல்ல கிராட்டிடியூட் தேங்க் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாருக்கும் எதிரிகள் இருப்பாங்க. ஸோ உங்க லைஃப்ல எதிரிகள் இருக்கிறாங்க, துரோகிகள் இருக்கிறாங்க, உங்களை ஹர்ட் பண்றவங்க இருக்கிறாங்கன்னா ஸோ ஒரு செகண்ட் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்த்து அவங்கள மன்னிச்சு விட்டு மூவ் ஆன் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். அதாவது நம்மளுக்கு வந்து பழி வாங்குறதை விட நம்ம அதுல இருந்து மூவ் ஆன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் வழி அப்படின்னு பார்த்தா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம யோசிச்சோம்னா அப்ப சரிதானே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நிமிஷம் தோணும். அவ்வளவுதான். அங்க வந்து நீங்க வேற எந்த அவங்க மேல ரிவெஞ்ச் எடுக்க மாட்டீங்க, அங்க வந்து மூவ் ஆன் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்க மூவ் ஆன் பண்ணிடுங்க. மூவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த நெகட்டிவான நபர்கள் கிட்ட இருந்தோம், நெகட்டிவ் வைப் கிட்ட இருந்தோம் நீங்க வந்து உங்களை நீங்க வந்து தப்பிக்க வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நிறைய கிராட்டிடியூட் பண்ணுங்க. யூனிவர்ஸ்க்கு எனக்கு கொடுத்த நல்ல மனிதர்கள், சில மனிதர்களாவது நல்ல மனிதர்கள் கிடைச்சிருக்காங்க, நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு நான் தேங்க் பண்றேன். எனக்கு எவ்வளவு பெரிய கெடுதல் நடந்தாலுமே அதெல்லாம் மறந்துட்டு நன்மைகள் நடந்ததுக்கும் நல்ல மனிதர்கள் கிடைச்சதுக்கும் தேங்க் பண்ணுங்க. ஸோ அப்படி நீங்க தேங்க் பண்ணும் போது இன்னும் யூனிவர்ஸ் வந்து இருக்கக்கூடிய அந்த தீமையான நபர்களையும் சரி, சிச்சுவேஷனையும் சரி, அது உங்ககிட்ட நெருங்க விடாம அது வந்து பிளாக் பண்ணி விட்டுரும். சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வந்து கலர்ஃபுல்லா நீங்க இருங்க. உங்களுடைய பெட்ரூமா இருக்கட்டும், லிவிங் ரூமா இருக்கட்டும், அங்க கூட கலர்ஃபுல்லான பிக்சர்ஸோ இல்ல வந்து வேற ஏதாவது ஷோகேஸ் பொம்மைகள் அந்த மாதிரி கலர்ஃபுல்லா மாத்திக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த என்லைட்மெண்ட், ஞான ஒளி ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாகும். ஏஞ்சல்ஸ் கனெக்ஷன் வந்து நீங்க கீப் அப் பண்ணிக்கோங்க. அதாவது குட் ஏஞ்சல்ஸ் கனெக்ஷன். சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கான ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பௌர்ணமிக்கு கூட நீங்க ஒரு ரெயின்போ கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கோங்க. 7 சக்கரா கிறிஸ்டல் இருக்குன்னா கூட அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நிலா வெளிச்சத்துல உட்காந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுங்க. இல்ல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்விட்ச் வேர்டோ இல்ல ஸ்பெல் வேர்ட்ஸோ அந்த மாதிரி சொல்லி கொஞ்சம் யூனிவர்ஸோட ஏஞ்சலோட கனெக்ட் பண்ண பாருங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு பிளசன்டபிளா இருக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதுதான் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 3 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மூன் லைட் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நேர்களே, நம்ம இப்ப வந்து 3 பயலுக்குமான பௌர்ணமிக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மூன் லைட் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க.